ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளா நீ மனசுல எதை நினைச்சு எதிர்பார்த்த ஆசையா காத்துக்கிட்டு இருந்தியோ அதை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்பொழுது இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். நீ என்னை நிராகரிக்க வேண்டாம் என்று சொல்லவே, உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே உனக்குள்ள கொடுத்து வச்சிருக்கேன். எல்லா வலிமையும் உனக்கு தேவையான எல்லா உதவியும் உனக்குள்ளேயே இருக்கு. அந்த திறமையை மட்டும் நீ வெளியே கொண்டு வந்தா போதும். நீ செய்த தவறுகளையெல்லாம் மறந்து உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய ஜீவன்களாக இருக்கும் உன் பெற்றவர்களை எப்போதும் நல்லா பார்த்துக்கோ என் செல்லமே. நீ அறியாமலேயே உனக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக அவங்க எப்பவுமே உன் கூட இருப்பாங்க. நீ பட்ட துன்பத்தை விட, நீ பட்ட கஷ்டத்தை விட, அந்த கஷ்ட காலத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டினா இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் உனக்கு தானாகவே வெற்றி வந்து சேரும். வெற்றிகளை சந்தித்தவன் இதயம் என்பது பூவை போல மென்மையானதாக இருக்கும். தினமும் வெற்றியை பார்த்து தினமும் சொகுசான வாழ்க்கையவே வாழ்கிறவனுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்க மாட்டான். ஆனால் நீ அப்படி கிடையாது. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் சின்ன வயசுல இருந்தே பல தோல்விகளையும் பல ஏமாற்றங்களையும் சந்திச்சிட்ட. உன் இதயம் என்பது இரும்பை விட வலிமையானதாக, தைரியம் உள்ளதாக இருக்குன்னு எனக்கு தெரியும். தைரியமும் பலமும் வலிமையும் நிதானமும் பொறுமையும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் நாளைக்கே நீ என்கிட்ட கேட்ட விஷயத்த, நீ நினச்ச விஷயத்த உனக்கு நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் என் தங்கமே. எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் துணிந்து தைரியமாக நிற்கணும். உயிரே போகும் நிலை வந்தாலும் கூட எதுக்குமே பயப்படக்கூடாது. நீ இந்த வராகியம்மா என்னை மனசில் நினச்சிக்கிட்டீன்னா உனக்கு துணையாக எல்லா இடங்களிலும் எல்லா சமயங்களிலும் எப்போதும் நான் இருப்பேன் என் செல்லமே. எல்லாரையுமே நல்லவங்க நினச்சி அன்பை கொடுத்து அப்புறம் ஏமாந்து நிற்காத. அதே நேரத்தில் உன்னை யாராவது அதே போல் முழுசாக நம்பி அன்பை கொடுத்தாலும் நீ அவர்களை ஏமாற்றுவதோ விட்டு பிரிந்து செல்வதோ வேண்டாம் என் செல்லமே. உன்னை எல்லாரும் கொண்டாடும்படியும், உன்னுடைய பெருமைகளை எல்லாரும் பேசும்படியும், உன் நல்ல குணத்தை எல்லாரும் பாராட்டும்படியும் கூடிய சீக்கிரம் இந்த வராகியம்மா அற்புதத்தை நிகழ்த்ததான் போகிறேன். நாளை முதலே நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழத் தொடங்குவாய். இன்று முதல் உற்சாகமாக இருக்க ஆரம்பி. இனி ஒவ்வொரு நாளும் நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகிற அற்புதமான நாளாக தான் இருக்க போது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என் செல்லமே. எப்போதுமே உன்னை தைரியமானவன், பலம் கொண்டவன், வலிமையானவன், எதையும் சமாளிக்கக்கூடிய பெண்ணென நீ நினைத்தால் அப்படிப்பட்ட வலிமை உள்ள ஆளாக நீ எப்போதும் இருப்ப. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரிடமும் பணிந்து கொள்ளவும் கீழ்ப்படிந்து கொள்ளவும் கட்டளையிடவும் தயாராக இரு. நீ கட்டளையிடவும் வேணும், அதே நேரத்தில் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளவும் வேண்டும். பணிவும் இருக்கணும், துணிவும் இருக்கணும், பொறுமையும் இருக்கணும். அதே நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல பேசவும் தெரிஞ்சுக்கணும். உன்னால் சாதிக்க முடியாத காரியம் என இங்கு எதுவுமே இல்லை என் தங்கமே. உலகத்தில் உள்ள தீமைகளை பற்றியும் எங்கே உனக்கு கெட்டது நடந்துருமோன்றதை பற்றி மட்டுமே நீ யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த எதிர்மறையான பயத்தையும் எதிர்மறையான கோபத்தையும் நச்சு எண்ணங்களையும் பற்றி நீ கொஞ்சமும் கவலைப்படாத. உன் உள்ளத்தை அழகாக வச்சுக்கிட்டினா, நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் சரியாக இருந்ததுன்னா இந்த உலகமே அழகாக இருக்குமல்லவா. எப்போதும் எந்த விஷயத்திலும் தோல்வி அடைஞ்சிட்டோமே நினச்சி நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா மனிதன் தோல்வியின் மூலமாகத்தான் புத்திசாலி ஆகுவான். ஒரு தவறு நடந்தால் மட்டும்தான் இந்த தவறு மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சிந்திச்சு அதை சரி செய்யக்கூடிய புத்திசாலித்தனமும் திறமையும் உனக்கு வரும். ஆக மொத்தத்தில் நீ நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை வெற்றி பெறுவாய் என் செல்லமே. நீ வெற்றி பெற்று சிறப்பாக வாழ்வதற்கும் இந்த வராகியம்மா எல்லா வழிகளிலும் உனக்கு துணையாய் வழிகாட்டலாய் இருப்பேன். இப்போது உன் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கும் உன் வாழ்வில் நடக்கும் சில விஷயங்களுக்கும் நீதான் பொறுப்பு. ஆனால் இனிமே நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ, உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கணும்னு விரும்புகிறியோ அதை நீயே செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் திறமையையும் நான் உனக்குள்ள கொடுக்குறேன் என் செல்லமே. லட்சியத்தோடு இருக்கிறவனுக்கு 1000 தவறுகள் செய்தாலும் அது பெருசில்லை. ஆனால் லட்சியத்தோடு இல்லாதவன்
5000 தவறுகள் செய்தாலும் அவன் திருந்த மாட்டான். எப்போதும் உன் வாழ்க்கையில உனக்குன்னு ஒரு லட்சியத்தையும் குறிக்கோளையும் அதை அடைவதற்கான ஆசையையும் உறுதியையும் வேகத்தையும் வச்சுக்கோ. அடுத்தவங்க முதுகுக்கு பின்னால புறம் பேசுகிற அந்த கெட்ட மனிதர்களின் கூட நட்பு உனக்கு வேண்டாம். எப்போதுமே அடுத்தவர் முதுகுக்கு பின்னால் செய்யக்கூடிய செயல் என்பது அவரை தட்டி கொடுத்து பாராட்டுவதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என் செல்லமே. யாருடைய முதுகுக்கு பின்னாலும் யாரை பற்றியும் புறம் பேசுகிற ஆளா, யாரை பற்றியும் குறை சொல்லக்கூடிய ஆளாக நீ இருக்காத. முடிஞ்சா அவர்களுடைய தவறுகளை திருத்தி சுட்டி காட்டி நல்வழி காட்டு. இல்லைனா அமைதியாக பேசாமல் இருந்து விடலாம் அல்லவா? எப்பவுமே நீளம் தாண்டதா இருந்தாலும் உயரம் தாண்டுவதாக இருந்தாலும் ரொம்ப தூரம் வேகமாக ஓடி வந்து தான் தாண்டுவாங்க. அப்போது தானே அதிக உயரம் தாண்ட முடியும். அதே போலதான் இத்தனை நாட்களாக வேக வேகமாக வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவதற்காக ஓடி வந்த நீ இப்போது நிச்சயமா வாழ்க்கையின் மிகச் சிறந்த உயரத்துக்கு, நீ ஆசைப்பட்ட உயரத்திற்கு வந்து அமரப்போகிறாய் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும். எந்த வேலையுமே உன் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய, உன் வசதிக்கு ஏற்றாற் போல செய்து கொள்ளக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. அதை விட்டுட்டு அது கஷ்டமா இருக்கு இது கஷ்டமா இருக்குன்னு புலம்பாதே. என்ன விஷயமாக இருந்தாலும் நீ மனசு வச்சினா அதை சுலபமாக உன்னால் செய்ய முடியும். அதை செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் உனக்குள்ள இருக்கு. அன்பு ஒன்றுதான் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை மறவாதே என் செல்லமே. பெரிய பெரிய ஆயுதங்களால் வெல்ல முடியாத ஒருவனை கூட அன்புங்கிற ஒரே ஆயுதத்தால் வென்று விட முடியும். உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கோ. தவறுகளில் இருந்தும் தாழ்வுணர்ச்சியிலிருந்தும் உன்னால் விடுபட்டு மிக உயர்ந்த ஆளாக இந்த உலகத்தார் கண் முன்பாக உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும். உண்மையாக இருக்கக்கூடிய என் அன்புள்ள பிள்ளையான நீ யாருக்குமே பயப்பட தேவையில்லை என் செல்லமே. கீழ்த்தரமான தந்திர குணம் கொண்ட கெட்ட மனிதர்கள் இந்த உலகத்துல காரியம் சாதிச்சிடலாம் நினச்சிக்கிட்டு தப்பான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருபோதும் அந்த மனிதர்களின் நட்பு கொண்டு உறவு கொண்டு துணை கொண்டு எந்த தவறையும் செய்து விடாதே. எப்பவுமே நல்ல பிள்ளையாரு. உனக்குள்ள கொஞ்சம் பேச்சு திறமையும் வேணும். பேச்சு திறமைன்னு நான் சொல்றது சரியான இடத்துல சரியான சமயத்துல சரியாக பேசுவதை மட்டும் சொல்லவில்லை. சில நேரம் தவறான வார்த்தைகளை பேசிடணும், அவங்க மேலே கோபப்பட்டு எதிர்த்து பேசிடணும்னு தோணும் போது, மனம் துடிக்கும் போது கூட உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசாமல் இருப்பதும் பேச்சு திறமைதான். எதை எந்த இடத்துல எப்படி பேசணும், எதை எந்த இடத்துல பேசக்கூடாதுன்ற வித்தையையும் கற்றுக்கொள் என் செல்லமே. எது உண்மை எது நல்லதுன்னு நீ நினைக்கிறியோ அதை உடனே நிறைவேற்றுவது தான் நல்லது. இங்கு கோழையும் முட்டாள்களும் தான் என் தலைவிதியை நினச்சிக்கிட்டு துன்ப வாழ்க்கையவே வாழ்வார்கள். ஆனால் உனக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உனக்கு நிறைய திறமையும் தைரியமும் ஆற்றலும் துணிவும் இருக்கு. நிச்சயமா உன் தலைவிதி நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக மாறும். அதற்கு இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் இருக்க எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் பயம்ங்கிற ஒன்றிலிருந்து தான் வருது. எந்த விஷயமே தவறாக நடந்துருமோன்ற பயம் உனக்குள்ள வரவே கூடாது. பயமில்லாத வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கையாக, நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறும். இப்போதே நீ மனசில் நினச்சி ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டதை உனக்காக நடத்தித்தர நான் தயாராகிட்டேன். நாளை விடியல் நிச்சயம் உனக்கான விடியலாக, நீ நினச்சது நடக்கும் விடியலாக இருக்கும்.